குறைந்த விலை நிறைந்த தரம் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன். ஒவ்வொரு மாசமும் அமாவாசைகள் வருது. ஒவ்வொரு மாசமும் அமாவாசைகள் வந்தாலும் ஆடி அமாவாசை, புரட்டாசி அமாவாசை, தை அமாவாசை, இது மூணு தான் சிறப்பு. அந்த மூதாதையர் எல்லாம் என்ன பண்ணுவாங்க, தேவலோகத்துல இருந்து என்ன பண்ணுவாங்க, கிளம்பி பூலோகத்துக்கு வராங்க. வந்து நாம எப்படி வாழ்றோன்னு பாக்குறாங்க. அப்படி வரக்கூடிய நாள் தான் ஆடி அமாவாசை. நம்ம தட்சிணாயன காலம் ஆடி அமாவாசை. பித்ருக்கள் நம்ம கூடயே இருக்கிறது வந்து பாத்தீங்கன்னா புரட்டாசி மாசம் வரக்கூடிய மாகாளய அமாவாசை. பித்ருக்கள் நம்மளை வந்து பார்த்து நமக்கு ஆசி வழங்கிட்டு திருப்பி போகக்கூடிய மாசம் தான் வந்து உத்தராயண காலம் தொடக்கமான தை அமாவாசை. அம்மா வழி பித்ருக்கள், அப்பா வழி பித்ருக்கள் அப்படின்னு ரெண்டு இருக்கு. அப்பா வழி பித்ருக்களை ஆடி அமாவாசை தினத்திலையும், அம்மா வழி பித்ருக்களை எதெல்லாம் தடை ஆகுதுல, இப்ப கல்வியில தடை, வேலையில தடை, வீடு கட்டுறதுல தடை, திருமண தடை, குழந்தை பேரு தடை, இப்படி எல்லா தடைக்கும் காரண கர்த்தாவாக இருப்பது. அப்ப அந்த தடை நீங்கிறதுக்காக நம்ம தை அமாவாசை விரதம் இருக்கணுமா? அது இந்த வாட்டி வெள்ளிக்கிழமையில வரதால இந்த தை அமாவாசை விரதத்தை வெள்ளிக்கிழமையில எடுத்தீங்கன்னா தை அமாவாசை தடை நீக்கக்கூடியது. அப்ப நீங்க தை அமாவாசை தினத்துல விரதம் மேற்கொள்ளணும். எப்படி எல்லாம் விரதம் மேற்கொள்ளணும் அப்படின்னா, நான் வெளிநாட்டுல வாழ்றேன், என்னால பித்ரு இது மாதிரி தவசம் கொடுக்க முடியல அப்படின்னா வீட்டுல ஒரு படையல் போடு. ஒரு சின்ன பேப்பர்ல உங்க தாய் தந்தையோட உங்க பாட்டியோட பேரை எழுதி வை. உனக்கு பெண் பிறந்தே உங்க அம்மாவுடைய பாட்டியே குழந்தையா பிறப்பாங்க. தை அமாவாசையுடைய சிறப்புகள் என்னெல்லாம் சார்? ஒவ்வொரு மாசமும் அமாவாசைகள் வருது. ஒவ்வொரு மாசமும் அமாவாசைகள் வந்தாலும் ஆடி அமாவாசை, புரட்டாசி அமாவாசை, தை அமாவாசை, இது மூணு தான் சிறப்பு. இந்த ஆடி அமாவாசை அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா நமக்கு ஒரு நாள் அப்படிங்கிறது ஒரு நாள். ஒரு ஆண்டுங்கிறது நமக்கு ஓராண்டு அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா தேவர்களுக்கு ஒரு நாள். அதுல வந்து பாத்தீங்கன்னா இந்த ஆடி மாச பிறப்பு தான் அங்க வந்து பாத்தீங்கன்னா தட்சிணாயன காலம் தொடக்கம். இந்த தட்சிணாயன காலம் தொடக்கம் அப்படிங்கிற நாளில் வந்து பாத்தீங்கன்னா ஆடி அமாவாசை வரும். இந்த ஆடி அமாவாசையில நம்மளுடைய பித்ருக்கள் இருக்காங்கல்ல, பித்ருக்கள்லாம் இறந்த மூதாதையர், அந்த மூதாதையர் எல்லாம் என்ன பண்ணுவாங்க, தேவலோகத்துல இருந்து என்ன பண்ணுவாங்க, கிளம்பி பூலோகத்துக்கு வராங்க. வந்து நாம எப்படி வாழ்றோன்னு பாக்குறாங்க. அப்படி வரக்கூடிய நாள் தான் ஆடி அமாவாசை. அது தட்சிணாயன காலம் தொடங்கக்கூடிய மாதத்துல வர்றது. அதுக்கடுத்து வந்து நம்ம கூட வாழக்கூடிய மாதம் அப்படிங்கிறது வந்து புரட்டாசி. அதுல வந்து மாகாளய அமாவாசைன்னு சொல்லுவோம். அதுக்கடுத்து நம்ம கூட வந்து வாழ்ந்துட்டு திரும்பி போற நாள் இருக்குல்ல, அதுதான் தை அமாவாசை. அப்ப பித்ருக்கள் வரக்கூடியது வந்து பாத்தீங்கன்னா நம்ம தட்சிணாயன காலம் ஆடி அமாவாசை. பித்ருக்கள் நம்ம கூடயே இருக்கிறது வந்து பாத்தீங்கன்னா புரட்டாசி மாசம் வரக்கூடிய மாகாளய அமாவாசை. பித்ருக்கள் நம்மளை வந்து பார்த்து நமக்கு ஆசி வழங்கிட்டு திருப்பி போகக்கூடிய மாசம் தான் வந்து உத்தராயண காலம் தொடக்கமான தை அமாவாசை. உத்தராயண காலம் தை மாசம் தொடங்கும். உத்தராயண காலங்கிறது வந்து வடக்கு நோக்கி பயணம் பண்ணுவார் சூரிய பகவான். தட்சிணாயன காலத்தில் தெற்கு நோக்கி பயணம் பண்ணுவார் சூரிய பகவான். அப்ப இந்த உத்தராயண காலம் தட்சிணாயன காலத்துல நமக்கு எப்படியெல்லாம் பித்ருக்கள் வராங்க, தங்குறாங்க, திருப்பி போறாங்க, அதை பொறுத்து தை அமாவாசை என்னது கணக்கிடப்படுறது, ஆடி அமாவாசை கணக்கிடப்படுது. இதுல ரொம்ப நம்ம கவனமா பார்க்க வேண்டியது என்னன்னா, ஆடி அமாவாசை அப்படின்னா பித்ருன்னு சொல்றோம் இல்லையா, பித்ருல ரெண்டு இருக்கு. ஒன்னு பிதுர் கர்மா, அந்த பித்ரு அதாவது அப்பா வழி கர்ம வினை. இன்னொன்னு மாதர் கர்மா, அம்மா வழி கர்ம வினை. அப்ப அம்மா வழி பித்ருக்கள், அப்பா வழி பித்ருக்கள் அப்படின்னு ரெண்டு இருக்கு. அப்பா வழி பித்ருக்களை ஆடி அமாவாசை தினத்திலையும், அம்மா வழி பித்ருக்களை தை அமாவாசை தினத்திலையும் நம்ம வழிபடணும். இப்ப தை அமாவாசை வருது. பிப்ரவரி மாசம் 9ஆம் தேதி, தை மாசம் 26ஆம் தேதி வெள்ளிக்கிழமை வருது. இந்த வெள்ளிக்கிழமை இந்த வாட்டி வர்றதுல ஒரு பெரிய சிறப்பு உண்டு. எப்படின்னா, யாருக்கெல்லாம் தை அமாவாசையில நம்ம யாரை வழிபடணும் அப்படின்னு நான் சொல்லியிருக்கேன். ஆடி அமாவாசையில அப்பா வழி பித்ருக்கள், தை அமாவாசையில அம்மா வழி பித்ருக்கள். இந்த அம்மா வழி பித்ருக்கள் நீ வழிபடாம விட்டா என்னன்னால கெடுதல் கொடுக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, எதெல்லாம் தடை ஆகுதுல, இப்ப கல்வியில தடை, வேலையில தடை, வீடு கட்டுறதுல தடை, திருமண தடை, குழந்தை பேரு தடை, இப்படி எல்லா தடைக்கும் காரண கர்த்தாவாக இருப்பது தாய் வழி கர்ம வினை, தாய் வழி பித்ரு தோஷம். அப்ப அந்த தாய் வழி பித்ரு தோஷத்தை நீக்கும் நாள் தான் தை அமாவாசை. அப்ப தை அமாவாசை விரதம் இருந்தா அந்த தடையெல்லாம் நீங்கிடுமா? அப்ப அந்த தடை நீங்கிறதுக்காக நம்ம தை அமாவாசை விரதம் இருக்கணுமா? அது இந்த வாட்டி வெள்ளிக்கிழமையில வரதால இந்த தை அமாவாசை விரதத்தை வெள்ளிக்கிழமையில எடுத்தீங்கன்னா கண்டிப்பா யாருக்கெல்லாம் பெண் பிள்ளை வேணும்னு ஆசைப்படுறாங்களோ பெண் குழந்தை பிறக்கும். அதே மாதிரி எனக்கு வறுமையில தான் வாழ்றேன், ரொம்ப வருஷமா நான் வறுமையில தான் வாழ்றேன், எனக்கு வறுமை ரொம்ப வாட்டுது அப்படின்னா செல்வ வளம் பெருகும். அதே மாதிரி இந்த தை அமாவாசை தினத்துல ராமேஸ்வரமும் போயிடுறீங்க. ராமேஸ்வரம் அப்படின்னா ராமபிரான்
சிவனை பூஜித்த ஸ்தலம் ராமபிரான், அதாவது காக்கும் கடவுளான விஷ்ணு பெருமான் ராமாவதாரத்துல சிவனை பூஜித்த ஸ்தலம் தான் ராமேஸ்வரம். அந்த ராமேஸ்வரத்துக்கு போய் தை அமாவாசை தினத்துல அக்னி தீர்த்த கடல்ல குளிச்சுட்டு ஒரு பித்ரு கர்மா செஞ்சுட்டு அங்க இருக்கிற தீர்த்தவாரியில வந்து பார்த்தீங்கன்னா 21 கடல்லையும் குளிச்சுட்டு 22வது கோடி தீர்த்தத்திலையும் குளிச்சுட்டு நீங்க வரும்போது கண்டிப்பாக உங்களுடைய கர்ம வினை தொலைந்து உங்களுடைய தாய் வழி பாட்டன் பாட்டி எல்லாம் ஆசி வழங்கி உங்களுக்கு கண்டிப்பா குழந்தை பெரு தடை நீங்கும், வியாபார தடை நீங்கும், படிப்பு தடை 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 எத்தனை தடை வாழ்க்கையில எதை தொட்டாலும் எனக்கு தடையாதான் போகுதுங்க அப்படின்னா அதுக்கு அம்மா வழி கர்ம வினையே காரணம். அந்த அம்மா வழி கர்ம வினையை போக்கக்கூடிய ஒரே சிறப்பான நாள் தை அமாவாசை. இதை தெளிவாக புரிந்து கொள்ளணும். எல்லா அமாவாசையும் போட்டு குழப்பக்கூடாது. ஆடி அமாவாசை தொடங்கிறதுக்கானது, மாகாள அமாவாசை சிறப்பாக வாழ்ந்து ஜொலிக்கிறதுக்கானது, தை அமாவாசை தடையை நீக்கக்கூடியது. அப்ப நீங்க தை அமாவாசை தினத்துல விரதம் மேற்கொள்ளணும். எப்படியெல்லாம் விரதம் மேற்கொள்ளணும் அப்படின்னா கண்டிப்பா காக்காய்க்கு படையல் வைக்கணும், எள்ளும் தண்ணி ஊத்தி கண்டிப்பா பித்ருகர்மா செய்யணும். ஒரு சிலர் கேட்கறாங்க, என்ன கேட்கறாங்க அப்படின்னா, நான் பெண் பிள்ளையா இருக்கேன், நான் வந்து இத மாதிரி நான் வந்து தவசம் கொடுக்கலாமான்னு கேட்கறாங்க. கண்டிப்பா கொடுக்கலாம். ஆனா அவங்க எள்ளும் தண்ணி இறக்க கூடாது. நார்மலா படையல் போட்டு படைக்கலாம், அதுல ஒன்றும் தவறு ஒன்றும் இல்லை. நான் வெளிநாட்டில் வாழ்றேன், என்னால் பித்ரு இது மாதிரிலாம் தவசம் கொடுக்க முடியல அப்படின்னா வீட்டில் ஒரு படையல் போல் ஒரு தட்டில் வந்து சாதம் வச்சு படை, ஒரு சின்ன பேப்பர்ல உங்க தாய் தந்தையோட உங்க பாட்டியோட பேரை எழுதி வை, உங்க அம்மாவுடைய பாட்டியோட பேரை எழுதி வச்சு கும்பிடு. உனக்கு பெண் பிறந்தே உங்க அம்மாவுடைய பாட்டியே குழந்தையா பிறப்பாங்க. குழந்தையா பிறந்து அவங்க என்னென்ன ஏக்கத்தோட இருந்தாங்களோ எல்லாத்தையும் வந்துட்டு அனுபவிச்சுக்குவாங்க. உனக்கு லட்சுமியா வந்து பிறப்பா. தை அமாவாசை லட்சுமி கடாட்சம் கிடைக்க பெண் பிள்ளை பிறக்கும் நாள். எனக்கு தெரிந்த ஒரு நண்பர், அவங்க நான் ஜாதகம் பார்த்து சொன்னேன் ஒரு 4 ஆண்டுகளுக்கு முன்னாடி. அதே மாதிரி தை அமாவாசை விரதம் 2 வருஷம் இருந்தாங்க. அழகான ஒரு பெண் குழந்தை பிறந்தா. இன்னைக்கு பெண் குழந்தை பிறந்தனே ஃபாரின் போயிட்டாரு, நல்லா சம்பாதிக்கிறாரு. அவ வந்து அடிக்கிறா அப்படின்னு சொல்லி ஃபோன் பண்றாரு. அவர் என்னை போட்டு சாத்திரா ஊருக்கு வந்தா அப்படின்னு. ஏன்னா அந்த தை அமாவாசையுடைய சிறப்பு. அப்ப தை அமாவாசை நாளில் யார் விரதம் இருக்கிறார்களோ அவங்களுக்கு கண்டிப்பா அந்த மாதிரி ஒரு யோகம் வரும். இன்னொரு சிறப்பு உண்டு அப்படின்னா, இந்த தை அமாவாசை நாள்ல யாருக்கெல்லாம் அவங்களுக்கு வந்து இந்த தடையெல்லாம் விலகுன்னு நினைக்கிறாங்களோ அவங்க இஷ்ட தெய்வத்தையும் வழிபட்டு கண்டிப்பா வீட்டுல படையல் போடணும். அதே மாதிரி திருவெண்காடு ஸ்தலம், அதே மாதிரி காசிக்கு போறவங்க போவாங்க, ராமேஸ்வரம் போறவங்க போவாங்க. அதே மாதிரி கடற்கரையில போய் கொடுப்பாங்க. ஒரு சிலர் கடற்கரையில வந்து கர்ம அவங்களுடைய அந்த திதியை கொடுப்பாங்க. நீங்க எங்க கொடுத்தாலும் சரிதான், வீட்டில் கொடுத்தாலும் சரி, கடற்கரையில் கொடுத்தாலும் சரி, இல்ல சமாதிகளை போய் பார்ப்பாங்க. ஒரு சில சமாதியில போய் எல்லாத்தையும் வச்சு படைப்பாங்க. எப்படி வேணாலும் வழிபடு. மூதாதையர் வழிபாடு இல்லாமல் இந்த வாழ்க்கையில் வெற்றி பெறவே முடியாது. இப்போ இந்த தர்ப்பணம் கொடுக்கறது அப்படிங்கிறது சொல்லியிருந்தீங்க. அப்போ வீட்டில் ஒருத்தங்க இப்போ கணவன் மனைவி இருக்காங்கும் போது மனைவி கன்சீவா இருந்தாங்க அப்படின்னா அந்த தர்ப்பணம்ங்கிறது அந்த சமயத்துல கொடுக்க கூடாதா? ஆமா, உண்மைதான். எதனால அது அப்படி சொல்ற? அது எப்படின்னா, மனைவிக்கு வந்து கர்ப்பம் தரிச்சிருக்காங்க, அவங்களுக்குள்ள அந்த ஆத்மாவை கொண்டாந்து இறைவன் வைப்பார். அந்த இறைவன் வைக்கக்கூடிய நேரத்துல தர்ப்பணங்கிறது நெகட்டிவ் எனர்ஜி, அது பாசிட்டிவ் எனர்ஜி. திருமணம் புரியுதுங்களா, இதெல்லாம் வைபோகம், அதெல்லாம் வந்து திருமண வைபோகம் புரியுதுங்களா, இதெல்லாம் வந்து பாசிட்டிவ் எனர்ஜி. தர்ப்பணங்கிறது நெகட்டிவ் எனர்ஜி. அப்ப நெகட்டிவ் எனர்ஜியை குழந்தைக்கு ஏற்றி விடக்கூடாதுங்கிறத பண்றது. அது மாதிரி பண்ணக்கூடாது. கண்டிப்பா வந்து உங்க வீட்டில் வந்து அவங்க கர்ப்பஸ்திரியாக இருந்தா கண்டிப்பா தர்ப்பணம் பண்ணக்கூடாது. அப்புறமா குழந்தை பிறந்த பிறகு ஒரு நாள் வந்து நீங்க சமாதிக்கு போய் படைக்கலாம், அந்த குலதெய்வ கோயிலுக்கு போகலாம், அந்த மாதிரி பண்ணிக்கலாம். மற்றபடி வந்து இப்ப வந்து அதை செய்யக்கூடாது, அது தவறு. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா, அதே வந்து ஒரு 3 மாச குழந்தையா இருக்காங்க, 3ல இருந்து ஒரு 5 மாசம் 7 மாசத்துக்குள்ள இருக்காங்க அப்படின்னா அவங்க அம்மா வீட்டுக்கு அனுப்பிட்டு ஒரு சிலர் செய்வாங்க. ஒரு சில இனத்தில் அந்த மாதிரி வழக்கம் உண்டு. பொதுவாகவே கொடுக்க கூடாதுங்கிறதா நியதி. வேறு என்னென்ன விஷயங்கள் எல்லாம் இந்த தை அமாவாசையில செய்யலாம்? இந்த தை அமாவாசையில வந்து பாத்தீங்கன்னா, இந்த அமாவாசை தினத்துல வந்து பாத்தீங்கன்னா எல்லாருமே வந்து ஒரு கடை திறப்பாங்க. ஏன்னா உத்தராயண காலம் தொடக்கம் தை மாசம். தை மாசங்கிறது தேவர்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து இந்த உத்தராயண காலம் தொடக்கத்துல வந்து பாத்தீங்கன்னா காலை பொழுது, மார்கழிங்கிறது அதிகாலை பொழுது புரியுதுங்க.
நமக்கு ஒரு வருடம் என்பது அவங்களுக்கு ஒரு நாள். மார்கழிங்கிறது அதிகாலை பொழுது, அதனால தான் நம்ம கோலமிடுறோம். தைங்கிறது வந்து காலை பொழுது. இந்த காலை பொழுதா இருக்கிறதால தான் தையில வந்து திருமணம் வைக்கிறது, தையில வந்து ஒரு கடை திறப்பது, இது எல்லாம் பண்ணுவாங்க. ஆனா அமாவாசை தினத்தில் கடை திறக்க கூடாது, அமாவாசை தினத்தில் குடி போக கூடாது, அமாவாசை தினத்தில் சுபகாரியம் வைக்க கூடாது. அமாவாசை தினம் எதுக்குன்னா சண்டை போடுறதுக்கு, போர் செய்யறதுக்கு, சண்டை போடுறதுக்கு தான் அதை பயன்படுத்தும் போது நான் அமாவாசையில் போய் திறக்கிறேன் அப்படின்னு திறக்கக்கூடாது. ஆனா ஒரு சிலர் என்ன சொல்லுவாங்கன்னா, நான் அமாவாசையில் தான் திறந்தா நல்லா இருக்கேன் அப்படின்னா அவனுக்கு சனி வக்ரமாக ஜாதகத்தில் இருந்திருப்பாங்க. சனி வக்ரமாக உள்ளவர்கள் அமாவாசையில் செய்தால் சிறப்பை தரும், மற்றவர்கள் சிறப்பை தராது. அப்ப அமாவாசையில் திறக்கிறத விட்டுட்டு அமாவாசையில் என்ன பண்ணலாம்னா கேஸ் பதிவிடலாம், செங்கல் சூளையிடலாம், புரியுதுங்களா? அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா ஏதாவது நெருப்பு எரிய விடலாம், தீயதை அழிக்கலாம், கேஸ் போடலாம். இதெல்லாம் அமாவாசை தினத்துல செய்யலாம். மற்ற சுபகாரியங்கள் செய்யக்கூடாது. அமாவாசை தினம் முடிந்து 3 நாள் கழிச்சு தான் சுபகாரியங்கள் செய்யணும். ஒண்ணு. ரெண்டாவது, அமாவாசை தினத்துல வந்து பாத்தீங்கன்னா கண்டிப்பா நீங்க விரதம் எடுக்கிறீங்கல்ல, இந்த திதி கொடுக்குறீங்கல்ல, அப்ப நிறைய பேர் என்னன்னா இன்றைய கூட்டு குடும்பம் பண்றது குறைஞ்சு போச்சு. அங்க பித்ருக்கள் என்ன நினைப்பாங்கன்னா, இப்ப ஒரு அம்மா இருக்காங்கன்னா, ஒரு அம்மாவுக்கு 3 குழந்தை 5 குழந்தை இருக்குன்னா எல்லாருமே வராங்களா, எல்லாருமே ஒன்னா உட்காந்து சாப்பிட்றாங்களா, எல்லாருமே ஒன்னா உட்காந்து படையில் இருறாங்களா அப்படின்னு தான் பார்ப்பாங்க. நீ தனியா படைக்கிறது நான் தனியா படைக்கிறது அப்படிங்கிறத ஏத்துக்கவே மாட்டாங்க. அப்ப எல்லா மற்ற நாட்கள் சண்டை சச்சரவு இருந்தாலும், மன வருத்தம் இருந்தாலும், இந்த திதி நாட்கள்ல தன்னுடைய உறவுகள் பங்காளிகளை கூப்பிட்டு திதி கொடுத்து ஒன்னா உட்காந்து சாப்பிடும்போது அந்த திதியானது முழு பலனை தரும். நீ தனித்தனியா கொடுத்தீங்கன்னா அது பலனை தராது. குறைந்த விலை நிறைந்த தரம், தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன்.